Hello guys, so எல்லாருக்குமே good evening. Welcome to Exams Daily. So எல்லாரும் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அணி இலக்கணத்தோட பகுதி 2. ஆல்ரெடி இதோட பகுதி 1 வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அணி இலக்கணத்தினுடைய பகுதி 2 வீடியோ. So ஸ்டார்ட் பண்ணலாமா? வேமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். Good evening, guys. Good evening. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ நம்மளோட இந்த இலக்கணம் எழுது சீரீஸ்ல ரெகுலரா ஒவ்வொரு இலக்கணம் டாபிக் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையுமே நம்ம உங்களுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு சீரீஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 31 அணி இலக்கணம். ஆல்ரெடி நம்ம ஒரு 8 அணிகள் பார்த்திருக்கோம். அதை தாண்டி என்னென்ன அணிகள் இருக்கு அப்படின்றத என்னோட ரிட்டன் நோட்ஸ் வச்சு போனதுல நான் உங்களுக்கு பிபிடியா போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்னோட ரிட்டன் நோட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல நடக்க போகுது. ஸோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ் பாக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 7094772225 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், புக் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேக்னு நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 டைமிங்ஸ்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஏர்லி மார்னிங் 7 to 9 அண்ட் 10 to 12, 4 to 6, நைட் 7 to 9 சொல்லிட்டு இந்த டைமிங்ஸ்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும், டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், ஆஃபர் பிரைஸோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்க 7094472225 அப்படின்ற இந்த நம்பருக்கு. ஓகேவா? குட் ஈவினிங் கைஸ், குட் ஈவினிங். ஓகே, ஸோ அணி இலக்கணம்குள்ள போலாமா? ஆல்ரெடி நம்ம பார்த்த அணிகள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன அணி பார்த்திருக்கோம்? இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்னன்னு பார்த்திருப்போம். உயர்வு நவிர்ச்சி அணி, உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல் பொருள் உவமை அணி, உருவக அணி, ஏகதேச உருவக அணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு 7 அணிகளை நம்ம பார்த்திருப்போம். அதை தாண்டி இருக்கக்கூடிய பிற அணிகளை இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுவும் ரிட்டன் நோட்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நீங்க ரெக்கார்டட் பாக்குறீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணி நீங்க தம்ஸ் அப் போட்டுக்கலாம். சரியா? எல்லா கமெண்ட்ஸையுமே நான் ரீட் பண்றேன். ஓகேவா? குட் ஈவினிங், குட் ஈவினிங். கிளியரா இருக்கா? கொஞ்சம் பிரைட்னஸ் மட்டும் கம்மி பண்ணிக்குவா. ஓகே, இப்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்காப்பா? ஓகே, சோ இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்னன்னு பார்த்திருப்போம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. அதே மாதிரி உயர்வு நவிர்ச்சி அணினா என்னன்னு பார்த்திருப்போம். உவமை அணினா என்ன, உவமேயம்னா என்ன, உவமானம்னா என்ன, இது எல்லாத்தையுமே கூட தெளிவா உங்களுக்கு பார்த்திருப்போம். எடுத்துக்காட்டு உவமை அணி, இல் பொருள் உவமை அணி, உருவக அணி, ஏகதேச உருவக அணி, இது எல்லாமே நம்ம உங்களுக்கு பார்த்திருப்போம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல. சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8வது அணியில இருந்து பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா இல்ல பிளர்ரா இருக்கா? கிளியரா தானே இருக்கு? ஓகே, கிளியர்னு சொல்லிருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கிளியர், சூப்பர்மா. அப்ப உருவக அணினா என்னன்னு பார்த்தோம். பிரிது மொழிதல் அணினா என்ன அப்படின்னா உவமையை மட்டும் கூறி, அதாவது உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை பெற வைப்பது. இப்போ உங்களுக்கு கயல்விழி அப்படின்னு சொன்னாதான்
கயல்விழின்னு சொன்னாதான் மீன் போன்ற கண்ணுன்னு புரியும். ஆமா தானே? புரியுதாப்பா? இப்ப கயல்விழின்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு அது மீன் போன்ற கண் அப்படின்னு தெரியும். அப்ப கயல் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா அது என்ன உவமைன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. ஆனா என்ன சொல்றாங்க, இதுல தெரியும், இந்த பிரிது மொழிதல் அணியில தெரியும், நீங்க என்ன உவமை சொல்ல போறீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, அதோட பொருளை நீங்களே கெஸ் பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? உவமையை மட்டும் கூறி உவமையை மட்டும்தான் சொல்லுவாங்க. உவமேயம் என்னன்றத நம்மளே புரிஞ்சுப்போமா, நமக்கே புரிஞ்சிருமா. சரியா? அதுதான். ஓகே, அதுதான் பிரிது மொழிதல் அணி. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை பெற வைப்பது. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னா என்னப்பா? கடலோடும் கால்வல் நெடுந்தேர், கடலோடா கால்வல் நெடுந்தேர்னா தரையில போகக்கூடிய நெடுந்தேரானது கடல்ல போகாது. கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, கடல்ல போகக்கூடிய நாவாய் கப்பல் தரையில போகாது. என்னப்பா சொல்றாங்க? தண்ணியில போகக்கூடிய, தரையில போகக்கூடிய தேர் தண்ணியில போகாது, தண்ணியில போகக்கூடிய கப்பல் தரையில போகாது. இத மட்டும்தான் சொல்றாங்க. ரைட்டா? இத மட்டும்தான் இத சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அதுக்கு மதிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த இது மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியாப்பா? சோ அதுதான் இங்க சொல்றாங்க. கடலோடா கால்வல் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்று உவமையை மட்டும் கூறியிருக்காங்க. இந்த குறள்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் இருக்கு. ஆனா இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் பிரிது மொழிதல் அணி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா தாராளமா சொல்லலாம். பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். கொஞ்சம் வேணா ஜூம் பண்ணட்டுமா? பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னப்பா? பீலி அப்படின்னா மயில் தோகை. மயில் தோகை. ஒரு வண்டியில நீங்க மயில் தோகை தான் ஏத்துறீங்க அப்படின்னாலுமே அதை ஏத்துறதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. சரியாப்பா? புரியுதா? இப்போ 1 கிராம் குட்டி கல்லுனா பஞ்சு இவ்வளவு எடுத்தா 1 கிராம் வரப்போகுது. கரெக்டா? அந்த மாதிரி தானே. அப்ப மயில் தோகையே ஆனாலும் ஒரு வண்டியில இவ்வளவுதான் ஏத்தணும்ன்ற அளவு இருக்கு. சரியா? அளவுக்கு அதிகமாக வண்டியில ஏத்துனீங்கன்னா வண்டியோட அச்சு முறிஞ்சிரும். இந்த குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, மயில் தோகையே ஆனாலும் அளவுக்கு அதிகமாக வண்டியில ஏற்றும் போது வண்டியோட அச்சாணி முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எப்படிப்பட்ட கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாலும் அவனுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது எல்லாமே பிரேக் டவுன் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? இந்த குறள்கள்ல உவமையை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்ல வாராங்க அப்படின்றத நம்மளாதான் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அதுதான் கடலோடா கால்வல் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஓகேவாப்பா? அப்ப பிரிது மொழிதல் அணி உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, வேற்றுமை அணி. வேற்றுமை அணி. வேற்றுமை அணிக்கு நான் எப்பயுமே சொல்லுவேனா, எக்ஸ் மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ கிளாसेस பத்தி சொல்லிருந்தேன். சோ கிளாसेस பத்தின என்குயரிக்கு கால் பண்ணுங்க 7094472225. ரைட்டா? ஓகே. சோ வேற்றுமை அணிக்கு நீங்க எப்பயுமே அந்த எக்ஸ் மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வேற்றுமை அணியில 2 பொருட்களை எடுத்துப்பாங்க. சரியா? முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு முதல்ல இந்த 2 பொருளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்றத முதல்ல நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, இல்லப்பா இது வேற இது வேற அப்படின்னு பிரிச்சிருவாங்க. எக்ஸ் மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பொருள்களை முதலில் ஒற்றுமைப்படுத்தி பின்பு வேறுபடுத்தி காட்டுவதே வேற்றுமை அணி. எக்ஸ் மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பொருள்கள் எடுக்கிறாங்க, முதல்ல இந்த ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்றாங்க, அதுக்கப்புறம் இல்லப்பா இது வேற
இது வேற அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஓகேவா? சரி, எக்ஸாம்பிள் பாக்குறப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். முதல்ல நான் அதை ரீட் பண்றேன். இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமையணி. சரியாப்பா? ஓகே, இங்க பாருங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அப்ப இங்க ரெண்டு செயலை குறிச்சிருக்காங்களா? ரெண்டு செயலை குறிச்சிருக்காங்க. ஒண்ணு என்னது? தீயினால சுடுதல், தீயால சுடுறது. ரெண்டாவது என்னது? நாவினால் சுடுதல். நாவினால் சுடுதல்னா என்னப்பா? நாவினால் சுடுதல்னா என்னது? வார்த்தையால ஒருத்தவங்களை காயப்படுத்துறது, அதுதான் நாவினால் சுடுதல். சரியா? தீயால சுடுறது, வார்த்தையால சுடுறதுன்னு ரெண்டு விஷயத்தை எடுத்திருக்காங்க. சரியா? முதல்ல என்ன சொல்றாங்க? தீயினால் சுட்ட புண், தீயால சுட்டாலும் புண்ணுதான். நாவினால் சுட்ட வடு, வார்த்தையால திட்டினாலும் அதுவும் புண்ணுதான். புண்ணு வடு ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? தீயால சுட்டாலும் புண்ணுதான், வார்த்தையால சுட்டாலும் புண்ணுதான் அப்படின்னு முதல்ல ரெண்டையுமே ஒற்றுப்படுத்தி சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். தீக்காயம் கூட நமக்கு காலப்போக்குல ஆறி போயிரும், ஆறும். உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. வார்த்தையால ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணாது? என்னைக்குமே ஆறாது. புரியுதா? இப்ப ஏன் இந்த எக்ஸ் மார்க் சொன்னேன் ஞாபகம் வருதா? முதல்ல தீயால சுடுறது, வார்த்தையால சுடுறதுன்னு ரெண்டு விஷயங்களை எடுத்திருக்காங்க. முதல்ல ரெண்டையும் ஒற்றுமைப்படுத்துறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தீயால சுட்டாலும் புண்ணுதான், வார்த்தையால சுட்டாலும் புண்ணுதான் ஒற்றுமைப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தீயால சுட்ட புண் கூட ஆறி போயிரும், ஆனா வார்த்தையால ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணோம்னா அது ஆறாத வடுவா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த குறளோட பொருள். எனவே இத வேற்றுமை அணின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? யாருக்கு புரியல? புரியலன்னு யாராவது இருக்கீங்களாப்பா? புரியலனா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். சரியாமா? இக்குறளில் முதலில் நெருப்பு, கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் சுடும் தன்மை உடையவை என்று கூறப்படுகிறது. பின்னர் நெருப்பினால் சுட்ட காயம் ஆறுவிடும், உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது என்று இரண்டிற்கும் இடையில் உள்ள வேறுபாடு கூறப்படுகிறது. எனவே இது வேற்றுமை அணி ஆகும். ரைட்? நெக்ஸ்ட், இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணி. பிகினர்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? இரட்டுற மொழிதல் அணிய ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த டிஸ்கிரிப்ஷனை நான் ரீட் பண்றேன். சரியா? ஒண்ணும் இல்லப்பா, இந்த புக்ஸ்ல இருக்கிறதான். இப்ப நீங்க ஒரு பஸ்ல டிராவல், சரியா? ஓகேவா? இப்போ ஒருத்தர் பஸ்ல டிராவல் பண்றாரு, அவருக்கு கையில அடிபட்டிருக்கு. சரியா? கையிலயோ கால்லயோ இதுலயோ அடிபட்டிருக்கு. ஒருத்தர் பக்கத்துல போய் உட்கார்றாரு. ஓகே, பக்கத்துல இருக்கிறவரு கையில எப்படி காயமாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. கையில எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்கிறாரு. கண்டக்டர் அதே டைம்ல எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ரெண்டு பேருக்குமே அவர் பதில் சொல்லணும், ஒரே வார்த்தை தான் சொல்லணும். எந்த சொல்லியிருப்பாங்க? நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான், சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. புரியுதா? கையில அடிபட்டு போறாங்க, பஸ்ல போய் உட்கார்றாங்க, பக்கத்துல இருக்கவங்க கையில எப்படி அடிபட்டுச்சுன்னு கேக்குறாங்க. கண்டக்டர் அதே சமயம் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹாஸ்பிட்டலா? கையில எப்படி அடிபட்டுச்சு, எந்த ஊருக்கு போகணும், ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும். வெரி குட். செங்கல்பட்டு. இவருக்கு செங்கல்பட்டு கையில அடிபட்டுச்சு, இவருக்கு செங்கல்பட்டு ஊருக்கு போகணும். ரைட்டா? இதுதான் ஸ்லேடை அணி, இதுதான் இரட்டுதல் மொழிதல் அணி. ஒரு சொல்லு இல்ல ஒரு பாட்டு ரெண்டு விஷயத்துக்கு பொருந்தும். புரியுதா? இப்ப எப்படி இவர் செங்கல்பட்டு அப்படின்ற சொன்ன வார்த்தை இவர் கேட்ட கேள்விக்கு பதிலாவும் கண்டக்டர் கேட்ட கேள்விக்கும் பதிலாவும் அமைஞ்சுச்சோ அதே மாதிரிதான். சரியா? இப்ப செய்யுளில் ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் படும்படி அமைவது, அதுதான் இரட்டுற மொழிதல் அணி. சரியாப்பா?
இரு பொருள் படும்படி அமைவது, அதுதான் இரட்டுற மொழிதல் அணி. ஓகேவா? ஒரு சொல் அல்லது தொடர் 2 பொருளை தரும். இது நீங்க இந்த சைடு படிச்சாலும் கரெக்டா இருக்கும், இந்த சைடு படிச்சாலும் கரெக்டா இருக்கும். அதான் இரட்டுற மொழிதல் அணி. அதுக்கு இன்னொரு பேரு ஸ்லேடை அணின்னு சொல்லுவாங்க. ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய கேள்வி. யாருப்பா ஸ்லேடை பாடுவதில் வல்லவர்? தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ரெக்கார்டட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷன் ஓபன் பண்ணி அப்படியே ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்றத. ஓகே, சோ நெக்ஸ்ட். இப்ப இதுக்கு பாட்டு, ஒரு பாட்டு கொடுக்குறாங்கப்பா. அதாவது இரட்டுற மொழிதலுக்கு இங்க எதுன்னு சொல்றாங்கன்னா தேங்காயையும் நாயையும் சொல்றாங்க. தேங்காயையும் நாயையும் ஒரே பாட்டுல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரியாப்பா? ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணுங்க. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலைதனக்கு நாணாது, சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில், தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இதுல இந்த வரிகளை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஓடும் இருக்கும், ஓடும் இருக்கும். இதுல நாய் எடுத்துட்டீங்கன்னா நாய் சில நேரங்கள்ல அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு திரியும், சில நேரங்கள்ல ஒரே இடத்துல அமைதியா இருக்கும். அதான் ஓடும், சில நேரங்கள்ல அமைதியா இருக்கும். இத தேங்காய்க்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓடும் இருக்கும் என்ன பண்ணும்? தேங்காயில ஓடு இருக்கும். சரியா? தேங்காய் ஓடு இருக்குல்ல, தேங்காயில ஓடு இருக்கும். அப்ப ரெண்டுக்குமே பொருந்துதா அந்த வார்த்தை? அதன் உள்வாய் வெளுத்திருக்கும், அதன் உள்வாய் வெளுத்திருக்கும். நமக்கு தெரியும் தேங்காயோட உட்பகுதி எப்படிப்பா இருக்கும்? வெண்மையா தானே இருக்கும். அதே மாதிரிதான் நாயோட வாயுமே வெளுத்து போய் தான் இருக்குமா. நாயோட வாயுமே வெளுத்து போய் தான் இருக்கும். சரியா? நாடும் குலைதனக்கு நாணாது. தேங்காய் என்ன பண்ணும்? கொஞ்சம் கூட தங்கு தடையின்றி குலை குலையா தேங்காய்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா? நாய் என்ன பண்ணாது? எப்பவுமே குறைப்பதற்கு, குலைப்பதற்கு, நாய் குலைக்கும்னு சொல்றோம் இல்லையா, எப்பயுமே குலைப்பதற்கு வெட்கப்படாது. நானாதுன்னா வெட்கப்படாது. எப்ப பாரு கொலைச்சிட்டே இருக்க சொன்னாலும் அது கொலைச்சிட்டே இருக்கும். அப்ப அதான் சொல்றாங்க, சேடியே தீங்காயாது இல்லா திருமலை ராயன் வரையில், தேங்காயும் நாயும் நேர் செப்பு. சரியா? ஓகே, அப்ப புரியுதா உங்களுக்கு? ஓடும் இருக்கும்ன்றது ஒரு சொல்லுதான். அதுல நாய் சில நேரம் ஓடிட்டு இருக்கும், சில நேரம் அமைதியா இருக்கும் அப்படின்னு நாய்க்கும், சில நேரம் ஓடி இருக்கும் அப்படின்னு தேங்காய்க்கும் பொருந்தது. அதே மாதிரிதான் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலைதனக்கு நாணாது. புரிஞ்சுச்சா? இதுதான் இரட்டுற மொழிதல் அணி, ஸ்லேடை அணி. இந்த மாதிரி மரமும் குடையும், வேற ஏதோ சொல்லியிருப்பாங்களே, கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்னு சொல்லலாம், நிறைய பாட்டு இருக்கு. அது எல்லாமே நம்ம படிச்சுக்கலாம். சரியா? இப்ப எனக்கு உங்களுக்கு இது புரியலைன்னா இப்ப நான் சொல்றதை ரீட் பண்ணுங்க. இங்க பாருங்க. இந்த பாடல் தேங்காய் நாய் ஆகிய இரண்டிற்கும் பொருந்துவதாக அமைந்துள்ளது. தேங்காயில் ஓடு இருக்கும், தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும். தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும். நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும், சில சமயம் ஓரிடத்தில் படுத்து இருக்கும். அதன் உள்பகுதி, அதன் வாய் உட்பகுதி வெண்மையாக இருக்கும், குறைப்பதற்கு வெட்கப்படாது. சரியாப்பா? இப்பாடல் 2 பொருள் தரும்படி பாடப்பட்டுள்ளதால் இது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். புரிஞ்சா? ஈஸி, புரிந்தது அல்லவா? ஓகே, சோ நெக்ஸ்ட். பின்வரு நிலையணி. பின்வரு நிலையணி, பின்வரு நிலையணியிலேயே 3 வகை இருக்குப்பா. ஒன்னு சொல் பின்வரு நிலையணி, இன்னொன்னு பொருள் பின்வரு நிலையணி, இன்னொன்னு சொற்பொருள் பின்வரு நிலையணி. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்களா? ஒரு குறள் கொடுத்து அதுல என்ன அணின்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு சொல் இரு பொருள்படும்படி அமைவது என்ன அணின்னு கேட்பாங்க. எப்படி வேணா கேட்கலாம். சரியா? இங்க பாருங்க, ஒரு செய்யுள்ள ஆக்சுவலி பின்வரு நிலையணினா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நல்லா பழசு பார்த்ததெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்ப வாங்க. ஒரு செய்யுள்ள ஆல்ரெடி வந்த ஒரு சொல்லோ இல்ல ஏதோ ஒரு பொருளோ, சரியா, முன்னாடி வந்த சொல்லோ இல்ல பொருளோ, சொல்லோ பொருளோ, லோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பின்வரு நிலையணினா எப்படி வரும்? சொல்லோ பொருளோன்னு வரும். சரியா?
ஒரு செய்யுள்ல முன்னாடி வந்த சொல்லோ இல்ல முன்னாடி வந்த பொருளோ அந்த செய்யுள்ல மேலும் பல இடங்கள்ல வந்துச்சு அப்படின்னா அதான் பின்வரு நிலையணி. பெயர்லயே இருக்கா பின்வரு நிலையணி. ஒரு செய்யுள்ல முன்னாடி வந்து சொல் இல்லனா அந்த பொருள் மீண்டும் பல இடங்கள்ல வர்றது. ரைட்? புரியுதா? இதான் பின்வரு நிலையணி. இதுல 3 வகை இருக்கு. ஒண்ணு சொல் பின்வரு நிலையணி, பெயர்லயே இருக்கு. அப்போ ஒரு செய்யுள்ல முன்னாடி வந்த சொல் திரும்பி பல இடங்கள்ல வந்து வேற வேற பொருளை கொடுக்கும். சரியாப்பா? எப்படின்னா இப்ப பின்வரு நிலையணினா என்னன்னு புரிஞ்சுச்சா? ஒரு செய்யுள்ல ஆல்ரெடி வந்த ஏதோ ஒரு வேர்டோ இல்ல ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஏதோ ஒரு மீனிங்கோ பல இடங்கள்ல ரிப்பீட்டடா வர்றது, அதுதான் வந்து பின்வரு நிலையணி. பின்வரு கிளியரா இல்லையா? இதுக்கு மேல எப்படிப்பா கிளியரா இருக்கணும்? இதுக்கு மேல நான் கருப்படிச்சேன் வைங்க, தப்பு பண்ணிட்டேன். பிபிடிலயே கொண்டு வந்திருக்கணுமோ? பிபிடிலயே கொண்டு வந்திருக்கணுமோ? தப்பு பண்ணிட்டனோ? சரி, சொல் பின்வரு நிலையணி. சொல் பின்வரு நிலையணி எப்படி இருக்கும்னா சேம் வேர்ட் ரிப்பீட் ஆகும் பட் டிஃபரெண்ட் மீனிங்கா இருக்கும். சேம் வேர்ட் ரிப்பீட் ஆகும், டிஃபரெண்ட் மீனிங்கா இருக்கும். சரியா? அதாவது சொற்கள் அடுத்தடுத்து வரும் ஆனா வேற வேற பொருளை தரும். முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி. ஓகேவா? இப்ப பாருங்க, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. சரியா? அதாவது பெய்ய வேண்டிய, அதாவது துப்பு அப்படின்னா இந்த உலகத்தில் உண்பவர்களுக்கு நல்ல நன்மை பயக்கக்கூடிய உணவை பரிசளிக்க கூடியது மழை மட்டுமே. சரியா? லைக் அந்த மாதிரி ஒரு மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். இதுல துப்புன்ற வார்த்தை அடுத்தடுத்து வந்திருக்கா? புரியுதா? துப்பு, துப்பார்க்குல துப்பு, துப்பாய துப்பு, துப்புன்னு வருதா? சோ இதுல துப்பு அப்படின்ற சொல் அடுத்தடுத்து வந்து வேற வேற பொருளை தருதான். எப்படி? துப்பார்க்கு அப்படின்ற அந்ததுல உண்பவருக்கு அப்படின்ற பொருளையும், துப்பு அப்படின்ற அந்த வார்த்தையில நல்ல நன்மை அப்படின்ற பொருளையும், இன்னொரு தடவை துப்பு அப்படின்றது உணவையும் குறிக்குது. சொற்கள் அடுத்தடுத்து வந்திருக்கே தவிர ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சொல்லோட பொருள் வேறுபடுது. சோ சொற்கள் ஒரே மாதிரி தொடர்ந்து வரதுனால இத சொல் பின்வரு நிலையணின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? சொல் பின்வரு நிலையணின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சாப்பா? ஓகே. அப்ப சொல் பின்வரு நிலையணிக்கு அப்புறமா பொருள் பின்வரு நிலையணி. பொருள் பின்வரு நிலையணி எப்படி இருக்கும்னு பாருங்க. டிஃபரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கும் ஆனா சேம் மீனிங்கா இருக்கும். சரியா? இங்க வந்து என்ன இருக்கும்? வெவ்வேறு சொற்களா வரும் ஆனா பொருள் எல்லாத்துக்கும் சேமா இருக்கும். அதான் பொருள் பின்வரு நிலையணி. முன்னர் வந்த பொருளே மீண்டும் பலவிடத்தும் பிரதிபலிப்பது, அதுதான் பொருள் பின்வரு நிலையணி. சரியா? செய்யுளில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரு. இங்க பாருங்க, அவிழ்ந்தன, அவிழ்ந்தன தோன்றி, அலர்ந்தன காயா, நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை, விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்டன வார்த்தைகள் வேற வேறையா? பா போர்ட் தெரியலையா நெசமா? எனக்கு கிளியரா தான் இருக்கு. இதை ஏன் கிளியரா இல்லைன்னு சொல்றீங்க? கொஞ்சம் எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா இருக்கிறவங்க. இதுக்கு மேல எப்படிப்பா கிளியரா இருக்கும்? கிளியரா தான்ப்பா இருக்கு. ஏன் மூஞ்சி வேணா கேவலமா தெரியுது, போர்டு கிளியரா தான் இருக்கு. சரியா? அப்ப இங்க வார்த்தைகள் வேணா அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்டன இருக்கு. ஆனா இது எல்லாத்தோட மீனிங் என்னவாமா? மலர்ந்தன. இந்த வார்த்தைகள் எல்லாருமே மலர்ந்தனன்ற பொருளை தரக்கூடியது. தோன்றி மலர்கள் மலர்ந்தன, காயா மலர்கள் மலர்ந்தன,
நேர்முகை முல்லை மலர்கள் மலர்ந்தன, மகிழ்ந்திதழ் விரித்து கொன்றை மலர்களும் மலர்ந்தன, விரிந்த கருவிலை கொண்ட காந்தல் மலர்களும் மலர்ந்தன அப்படின்றதுதான். சரியா? ஓகேவா? ஓகேவா? அதுதான். இதான் பொருள் பின்வரல். சொற்கள் வேற வேறையா இருக்கு, டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸா இருக்கு, ஆனா சேம் மீனிங்கா இருக்கா? அதான். அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா, நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை, விரிந்த கருவிளை கொண்டன காந்தல் குலை. சரியாப்பா? ஈஸியா இருக்கா? இதான் பொருள் பின்வரல். அப்ப சொற்பொருள், இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இங்க செல்வம்னாலும் செல்வத்தை தான் குறிக்குது, மாடு அப்படின்னாலும் செல்வத்தை தான் குறிக்குது. செல்வம்ன்றது வேற வார்த்தை, மாடுன்றது வேற வார்த்தை, ஆனா ரெண்டுமே செல்வம் அப்படின்ற ஒரே பொருளை தான் குறிக்குது. சரியா? அதுதான் பொருள் பின்வரும் நிலையினி. சொற்பொருள் பின்வரும் நிலையினா என்னன்னு பாருங்க. அதாவது ஒரு செய்யுளில் முன்னர் வந்த அதே சொல்லும் அதே பொருளும் தந்தால், அதே சொல்லுதான். புரியுதா? இங்க வந்து எப்படி இருக்கும்னா சேம் வேர்ட்ஸா இருக்கும் அண்ட் சேம் மீனிங்கா இருக்கும். சேம் வேர்ட்ஸ் சேம் மீனிங்ஸா இருக்கும். புரிஞ்சுச்சா? சேம் வேர்ட்ஸ் சேம் மீனிங்ஸா இருக்கும். அதான் சொல்லும் பொருளும். சொல்லோ பொருளோனா அது பின்வரு நிலையணிக்கான எக்ஸாம்பிள். சொல்லும் பொருளும் அப்படின்னா அது சொற்பொருள் பின்வரு நிலையணிக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? செய்யுளில் முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது, அதான் சொற்பொருள் பின்வரு நிலையணி ஆகும். ரைட்டா? ஓகே. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. என்ன சொல்றாங்க? எல்லா விளக்குனா சிறப்புப்பா, விளக்குனா சிறப்பு. எல்லா சிறப்பும் சிறப்பல்ல, சான்றோர்களுக்கு பொய்யாமல் இருக்கக்கூடிய அந்த சிறப்பே சிறந்த சிறப்பு. பொய் சொல்லாம இருக்கக்கூடிய சிறப்பே சிறந்த சிறப்பு. அப்ப இந்த இடத்துல விளக்கு அப்படின்ற சொல் செய்யுள்ள பலமுறை தொடர்ந்து வந்திருக்கு. எல்லா இடங்கள்லயுமே அது சிறப்பு மேன்மை அப்படின்ற அதே பொருளை தான் தருது. சரியா? அதான் சொற்பொருள் பின்வரும் நிலை. நீங்க சொல்லும் சேமா இருக்கும், அது தரக்கூடிய பொருளும் சேமா இருக்கும். புரிஞ்சுச்சா? இந்த 3 தான் பின்வரு நிலையணி. பின்வரு நிலையணியோட வகை கேட்டாங்கன்னா 3: சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஓகேவா? ரைட். 14வது வஞ்ச புகழ்ச்சி அணி. ரைட்? வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணினா ஒருவரை புகழ்ற மாதிரியே இருக்கும் ஆனா திட்டுவாங்க, ஒருத்தவங்களை திட்டுற மாதிரியே இருக்கும் ஆனா புகழ்வாங்க. இதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. பழிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும், அவ்வளவுதான். அந்த பாட்டு நீங்க படிக்கிறப்ப அவங்களை பாராட்டுற மாதிரியே இருக்கும் ஆனா திட்டுவாங்க, திட்டுற மாதிரியே இருக்கும் ஆனா பாராட்டுவாங்க. சரியா? அப்படின்னு 2 கேடர்ல வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கேடர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புகழ்வது போல பழிப்பது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் பார்க்க போறோம். புகழ்வது போல பழிப்பது. இந்த பாட்டை படிங்க. தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்துழுகலான், தேவர்கள் கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னவா? இந்த கயவர்கள் இருக்காங்க, கயவர்கள்னா தீங்கு செய்யக்கூடியவங்க, தேவர்கள்னா வானத்துல இருக்கக்கூடியவங்க. சரியா? இந்த சாமிகள் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த கயவர்களும் தேவர்களும் ஒண்ணுதான். என்னடா அது, கயவர்களை தேவர்களோட ஒற்றுமைப்படுத்தி சொல்றாங்களே அப்படின்னு பாராட்டுற மாதிரி இருக்கும். சரியா? அவரும் தான் மேவன செய்துள்ளலாம். என்னைக்குமே தேவர்கள் செய்யக்கூடிய செயலை கயவர்கள் செய்ய மாட்டாங்க, கயவர்கள் செய்யக்கூடிய செயலை தேவர்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு 2 பேரையும் ஈக்குவேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். ஆனா இதோட மீனிங் என்ன? தேவர்கள் செய்யக்கூடிய இழிவான செயல்களை சாரிங்க ஐயோ கடவுளே மன்னிச்சு, கயவர்கள் செய்யக்கூடிய இழிவான செயல்களை ஒரு நாளும் தேவர்கள் செய்ய மாட்டாங்க, தேவர்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களை ஒரு நாளும் கயவர்கள் செய்யவே மாட்டாங்க அப்படின்றதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. இதை படிக்கிறப்ப என்னமோ ஸ்மூத்தா பாசமா பேசுற மாதிரி இந்த பாட்டு இருக்கும். ஆனா இது என்னது?
புகழ்வது போல பழிப்பது. என்னதான் புகழ்ற மாதிரி தெரிஞ்சாலும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, திட்டி வச்சிருக்காங்க. ரைட்டா? ஓகே, இது ஒரு வஞ்ச புகழ்ச்செய்தி. ரெண்டாவது, பழிப்பது போல புகழ்வது. இந்த பாட்டை நீங்க படிச்சீங்கனாலே யாரையோ பாரிய திட்டுற மாதிரியே இருக்கும். ஆனா அவர் திட்டி இருக்க மாட்டார். இங்க பாருங்க, பாரி பாரி என்று பலரேத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் இல்லை மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, என்ன எல்லாரும் பாரி 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 பாரின்னு இருக்கீங்க, பாரி மட்டுமா இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம், ஐ மீன் பாரி மட்டுமா மக்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கான், அந்த மாரியும் தான் செய்யுது, மாறினா மழை. ஓகேவா, புரிஞ்சுச்சா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க, பாரியினுடைய வள்ளல் தன்மைகளை மலை மேகத்துக்கு ஈக்குவேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப இது புகழ்றது தானப்பா. இந்த டோன் வேணா நீங்க திட்டுற மாதிரி இருக்கலாம், பாரி பாரி என்று பலரேத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் இல்லை மாரியும் உண்டு ஈண்டு உலகு பிறப்பதுவே அப்படின்னு. சோ பொருளை நீங்க படிச்சாலுமே அப்படி, என்ன எல்லாரும் பாரி பாரி பாரின்னு இருக்கீங்க, பாரி மட்டும் அந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் செய்யலாம், அந்த மாரியும் தான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம், பாரியினுடைய அந்த வள்ளல் தன்மைய மலை மேகத்துக்கு, அந்த மலைக்கு ஈக்குவேட் பண்ணி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. இதான் பழிப்பது போல புகழ்வது. புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். இது 14. அடுத்து பாருங்க 15வது, தற்குறி பேச்சணி. தற்குறி பேச்சணி, தன்னுடைய குறிப்பை ஏற்று சொல்லக்கூடிய அணி, அதுதான் தற்குறி பேச்சணி. சரியாப்பா? இங்க என்னன்னா, ஒரு விஷயம் நார்மலா தான் நடந்திருக்கும், ஆனா இதுக்காக தான் இது நடந்துச்சோ அப்படின்னு கவிஞர் அவருடைய குறிப்பை ஏற்று சொல்லுவாரு. சரியா? அந்த நார்மலா நடந்த ஒரு இன்சிடென்ட்ட இதுக்காக தானே இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கவிஞர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல அவருடைய குறிப்பை ஏற்று சொல்வது, தன்னுடைய குறிப்பை ஏற்று சொல்வதனால அது தற்குறிப்பேற்று அணி. புரிஞ்சுச்சாப்பா? தன்னுடைய குறிப்பை ஏற்று சொல்வதனால. இப்ப பாருங்களேன், கோவலனும் கண்ணகியும் வராங்களா, கவுந்தியடிகள் அப்படின்ற சமண துறவியோட உதவியோட மதுரை நகரத்துக்குள்ள வராங்க. அப்படி மதுரை நகரத்துக்குள்ள அவங்க காலடி எடுத்து வைக்கும் போது கோட்டையில் உள்ள கொடிகள் காத்துக்கு அசையுது. காத்துக்கு கொடி அசைறதுன்றது ஒரு நார்மலான நிகழ்வா? ஆனா இளங்கோவடிகள் இங்க என்ன எழுதுறாரு அப்படின்னா, அப்பவே அந்த மதுரையில இருக்கக்கூடிய அந்த வாயில் கொடிகள் வராத வராத வராதன்னு கையாட்டின மாதிரி அவர் இங்க எழுதுறாரு. அதுதான், காற்றுல கொடி அசைறதுன்றது இயல்பான நிகழ்வு. ஆனா அப்பவே கோவலனுக்கும் கண்ணகிக்கும் மதுரை நகரத்து கோட்டைகள் மேல இருக்கக்கூடிய கொடிகள் மதுரை நகருக்குள்ள வராதீர்கள், வந்த ஆபத்துன்னு எச்சரிக்கைப்படுத்துற மாதிரி தன்னுடைய குறிப்பை ஏற்று இந்த இடத்துல இளங்கோவடிகள் பேசியிருப்பார். அதுதான் தற்குறி பேச்சணி. புரிஞ்சுச்சா? இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறி பேச்சணி. போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட, கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள். புரிஞ்சுச்சா? என்னமோ நான் தான் கத்தினே இருக்க மாதிரி இருக்கு. புரியுதா புரியலையா? ஓகே சொல்லுங்க. அதே மாதிரி ரெக்கார்டட் பாக்குறவங்களும் கொஞ்சம் சொல்லுங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, தீவக அணி. இன்னும் கொஞ்சம் தான்ப்பா இருக்கு. தீவக அணி, நிரல் நிறை, தன்மை அணி. தீவக அணி அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு சிம்பிளா மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் இருக்க அணி நம்மளுக்கு அவ்வளவா தேவை கிடையாது. சரியா? அண்ட் பாதி இது நம்ம பொருள்கோள்லயே பார்த்திருப்போம், அதனால இதை நம்ம சிம்பிளாவே சொல்றோம். தீவகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீபம்னு அர்த்தம், விளக்கு. சரியா? தீவகம்னா தீபம், விளக்கு. இப்போ ஒரு இருட்டான ரூம் இருக்குப்பா, ஒரு இருட்டான ரூம்ல ஒரு சின்ன ஒரு மூலையில நீங்க ஒரு விளக்கு, ஒரு தீக்குச்சியை பத்த வைக்கிறீங்க, ஒரு விளக்க பத்த வைக்கிறீங்க. அந்த வெளிச்சம் அந்த இடத்துல மட்டும் இருக்குமா? இல்ல, அந்த இருட்டான எல்லா ரூம்லயும் பரவும் இல்லையா? பரவுமா பரவாதா? பரவும். ஓகே, ஒரு இருட்டான ரூம்ல நீங்க ஒரு இடத்துல தீபம் பொருத்தும் போது அது என்ன பண்ணும், அந்த அறை முழுவதும் பயணிப்பது போல இங்க ஒரு பாட்டுல ஒரு இடத்துல சின்ன மாற்றம் நடக்கும். ஓகேவா? அது என்ன பண்ணும், அந்த பாட்டோட அடுத்த 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 லைன்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணிட்டே வரும். இதை ஈஸியா எப்படி சொல்லலாம்னா, இப்ப படத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, ஒரு சின்ன இன்சிடென்ட். இப்ப ஹீரோ அவங்க ஃபேமிலியோட நல்லா சந்தோஷமா இருந்திருப்பாங்க, இடையில எங்கேயோ கோவிலுக்கு போயிருந்திருப்பாங்க, அங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அப்படியே அந்த படம் அங்கிட்டு ஜம்ப் ஆகி அப்படியே ரவுடிசம், அப்படி இப்படி ரவுடியை கொலை பண்ற அப்படி இப்படின்னு போகும்ல.
அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு செய்யுள்ல நடக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அடுத்தடுத்து அந்த செய்யுளை வழிநடத்தி கொண்டே போகும். அதான் தீவக அணி. ஒரு அறையில ஒரு இடத்துல வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களில் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு நின்று பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவக அணின்னு சொல்றேன். இந்த டேர்னிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட்லயே வந்துச்சுன்னா முதல்நிலை தீவகம், இடையில வந்துச்சுன்னா இடைநிலை தீவகம், கடைசியில வந்துச்சுன்னா கடைநிலை தீவகம். அவ்வளவுதான். புரிஞ்சா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வேணா சொல்றேன். சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் வேந்தர் ஏந்து தடந்தோள் இலிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் விசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேந்தனோட கண் சிவந்துச்சு. சேந்தனா சிவந்தனு அர்த்தம். பொருளை வச்சு படிங்க. என்னது? வேந்தனினுடைய அந்த கண்கள் கோபத்தால் சிவந்தது. இதான் இங்க டேர்னிங் பாயிண்ட். சரியா? வேந்தனினுடைய கண்கள் கோபத்தால் சிவந்த காரணத்தினால தெவ்வேந்தர்னா பகைவர்களோட மார்பு தோல் சிவந்தது. அந்த ரத்தம் பாய்ந்து திசை அனைத்தும் சிவந்தது. பகைவர் மேல பட்ட அம்பும் சிவந்தது. அந்த அம்புகள் பட்டு கீழே விழுந்த புல்னா பறவை இனங்களும் வீழ்ந்து அதுவும் சிவந்தது. மேலே எல்லாம் சிவந்தது அப்படின்றது புரியா? பறவைகள் மேலெல்லாம் சிவந்தது. புரியுதாப்பா? அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா அண்ணனினுடைய கண் கோவத்துல சிவக்கிறது. அதனாலதான் பகைவரோட மார்பு சிவக்குது, அவர் ரத்தம் பாய்ந்து திசை அனைத்தும் சிவக்குது, அம்பு சிவக்குது, பறவைகள் சிவக்குது. அந்த பறவைகள் அந்த அம்பு பட்டு கீழே விழுகுதுல, அந்த பறவைகள் ஃபுல்லா சிவக்குது. எல்லாத்துக்கும் டேர்னிங் பாயிண்ட் எங்க? இங்கதான். இதான் தீவக அணி. ஓகேவா? இப்ப பகைவனோட கண் கோபத்துல சிவக்காம இருந்துருச்சுன்னா, வேந்தனுக்கு கோபம் வராம இருந்துச்சுன்னா அவ்வளவு நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? இதான் தீவக அணி. அடுத்து பாருங்க, நிரல் நிறை அணி. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நிரல் நிறை பொருள்கோள் படிச்சிருக்கோம். அதேதான். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிரல் நிறை ஆங்கிலத்துல படிச்சிருக்கோம் இல்லையா? ரோஸ் அண்ட் காலம்ஸ். சொல்லு பொருள் ரோஸ் அண்ட் காலம்ஸா வச்சு பொருள் தரது. அதுதான். சரியா? சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, இங்க பாருங்க. அன்பும் அரணும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளை பொறுத்த வரைக்கும் அன்புன்ற சொல்லுக்கு பொருளா பண்பையும், அறம் அப்படின்ற சொல்லுக்கு பொருளா பயன். எப்படி சொல்றேன்னா அதோட மீனிங் அதுதான். சரியா? இக்குறளில் அன்பும் அரணும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என சொற்களை முறைப்பட கூறியுள்ளமையால் இது நிரல் நிறை அணியாகும். சரியா? இதே பொருள்கோள்ல எதிர் நிரல் நிறை பொருள்கோள்னு படிச்சிருப்போம். விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர்னு சொல்லி படிச்சிருப்போம். சரியா? அதாவது சொல்லையும் பொருளையும் வரிசையா நிரல் நிறையா ரோஸ் அண்ட் காலம்ஸா வச்சு பொருள் தரதுனாலதான் இது பேரு நிரல் நிறை அணி. ஓகேவா? ஓகே. சோ லாஸ்டா நம்ம பாக்குறது தன்மை அணி. தன்மை அணின்றது ஒண்ணும் இல்ல, நம்ம முதல்ல பார்த்தோம்ல தன்மை நவிர்ச்சி அணி, அதேதான். எந்த விதமான எக்ஸாகிரேட்டுமே இல்லாம உள்ளதை உள்ளபடியே கூறுவது. அதுக்கு இங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணி. இதனை தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்னு கேட்டா 4: பொருள் தன்மை, குணத்தன்மை, சாதித்தன்மை, தொழிற்தன்மை. அது மட்டும் தெரிஞ்சா போதும். சரியா? என்ன சொல்றாங்கன்னா கண்ணகியினுடைய அந்த கோலத்தை வாயிற்காவலன் டிஸ்கிரைப் பண்றதை அப்படியே சொல்றாங்க. சரியா? இதுல புதுசா படிக்கலாம் எதுவுமே கிடையாது. புரியுதாப்பா? அங்க நம்ம பார்த்தோம்ல தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அதேதான் இங்க. அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்றாங்க. எந்த விதமான கூடுதல் குறைச்சல் எதுவுமே இல்லாம இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செயலை அப்படியே சொல்றது. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும்
கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகைதன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். சிலம்பு வழக்குரை காதை வெண்பா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிகழ்வு உடம்பு முழுக்க தூசியும் விரிந்த கருமையான, அதாவது கண்ணகியினுடைய அந்த அந்த கெட்டப்ப அப்படியே டிஸ்கிரைப் பண்றாங்க. உடம்பு முழுக்க தூசியும் விரிந்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே, அதாவது இது வரைக்கும் தான் அந்த இது. அவளை பார்த்ததுமே அவள் சொன்னது பாண்டியனுடைய தீர்ப்பு தப்புன்னு தெரிஞ்சதுமே அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய உயிரை நீத்தார். அந்த இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணகியினுடைய அந்த தோற்றம்ன்றது இயல்பு நவிர்ச்சி அணி, தன்மை நவிர்ச்சி அணி. சரியா? இதுதான். இதுதான் ஓவராலா நம்ம 6th இருந்து 12th வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் அப்படின்றது தன்மை அணிக்கான தண்டி அலங்காரத்துல இருக்கக்கூடிய ஒரு வரி. கேட்டா எழுதிருங்க. சரியா? அப்ப இது ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு இந்த அணி அப்படின்றது ஒரு 18 அணி, ப்ரீவியஸ் வீடியோ அண்ட் இந்த வீடியோ சேர்த்து நம்ம ஒரு 18 அணி படிச்சிருப்போம். இந்த 18 அணியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 7094472225 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்ல, டெட், போலீஸ், எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், டான்செட், டிஆர்பி எக்ஸாம்ஸ்னு எல்லாத்துக்குமான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாம கால் பண்ணுங்க 7094472225. ஸோ தேங்க்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கோட பாக்குறோமா அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே गाइस, தேங்க்யூ. விடறேன். நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு பார்ப்போம் எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ் சேனல்ல. ஓகே, பாய் गाइस.